பிக் பாஸில் பொறுத்த வரைக்கும் அப்சரா, ஏன்னா அப்சரா அப்படின்னால எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி தான் அப்சரா என்னென்னா நம்ம துஷார்கிட்ட ஏதோ பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அடிக்கடி துஷாரும் ஒரு மைக்கை கலட்டி வச்சுட்டே இருக்கும்போதே பிக் பாஸ் அவர் துஷாருக்கு ஒரு வார்னிங் கொடுக்குது. துஷார் நீங்கள் மைக்கை கலட்டாதீங்க, நீங்கள் மைக்கை மாட்டிக்கிங்க சொல்லும் போது அவர் அடிக்கடி மைக்கை கழட்டி வச்சே பேசிகிட்டு இருக்கிறாரு. அந்த மாதிரி அப்சராட்ட ஒரு விஷயம் பேசிகிட்டு இருக்காரு. உடனே அப்சரும் ரியாக்ஷனை பார்க்கும்போது சரி தீபாவளிக்கு என்ன பண்டங்கள், அதாவது தீபாவளிக்கு எதாவது ஸ்வீட்ஸ் இருக்கா, அந்த ஒரு எமோஷ்னலாக ஏதோ பேசிடுறாரு. உடனே அப்சராவுக்கு அதாவது ரொம்ப ஏதோ அப்செட் ஆன மாதிரி அப்செட் ஆனதுக்கப்புறம் நேராக போய் உட்காந்து எப்படி சொல்லலாம், நேராக ரூமுக்கு போயிடுறாங்க. ஆதிரை வந்து அப்சரா நீ அப்படிலாம் இப்போ இருக்காத அப்சரா அப்படி சொல்லும்போது, இல்லை நான் எல்லோரும் நம்பினேன், ஆனால் துஷார் என்கிட்ட வந்து சொல்கிறான், ஏன்னா கமருதீன் அப்படி சொல்லும்போது ஆதிரை சொல்கிறா இல்லை கமருதீன் அப்படி தான், ஏன்னா எனக்கு தெரியாதா, அந்த மாதிரி ஒரு மீன் பண்ணி கமருதீனை ஒரு டார்கெட் பண்ணி சொல்லும்போது ஆதிரைக்கு அது ஒரு பெரிய அப்செட்டாகவே மாறிடுது. ஆனால் அந்த விஷயத்துலேயும் ஆதிரை, ஏன்னா ஒரு சின்ன விஷயமா இருந்தாலுமே அது ஒரு பெரிய பிரச்சனையாக அந்த பிக் பாஸில் மாறிடும். ஏன்னா அது ஒரு சின்ன இஷ்யூவாக தான் இருக்கும், அது ஒரு சின்ன இதாக இருந்தாலும் அது ஈஸியாக பெருசாக மாற்றிடுவாங்க. அவங்க பிக் பாஸில் உள்ள அவங்களுக்குள்ள ஒரு டீமை ஆர்கனைஸ் பண்ணி இருக்கிறாங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு ரெண்டு பேராக டீமாக இருக்கிறாங்க. அவங்க ஒரு பிரச்சனையை மாற்றி விட்டுருவாங்க. அதே மாதிரி தான் கமருதீனை பற்றி ஏதோ ஒரு பெரிய இஷ்யூ ஆதிரைகிட்ட போய் சொல்லிகிட்டு இருக்கும்போது ஆதிரைக்கு அது பெரிய ப்ராப்ளம் ஆகிட்டு, நான் எல்லாருமே நம்பினேன், எல்லாருமே ஒரு நம்பிக்கையாக இருக்கும்போது அவங்க என்னை எல்லாம் ஏமாற்றிட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு அழுகிற எப்படி சொல்லலாம்னா கண்ணில் ஒரு கண்ணீர் வர மாதிரி ஒரு சீனை க்ரியேட் பண்ணிட்டாங்க. அதுதான் இந்த இதில் நடந்துச்சு.